गजाननं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. நாம குரு பாதுகா ஸ்தோத்திரம் பொருள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சாமி கமலஜ தைத்தாஷ்டகம் அப்படின்னு இன்னொன்னு கூட எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அதுவும் இந்த மாதிரிதான் நம்ம நல்ல தான் சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுல நம்ம 2வது பாடல்ல கவித்வ வாராஷி நிஷாகராபியாம், அது இப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். பொதுவா ஓதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. கடல்ல பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல கடல் மட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ பௌர்ணமினா சூரியன் ஒரு பக்கம், சந்திரன் ஒரு பக்கம். அப்ப அந்த ரெண்டும் கடல் தண்ணிய மேல பார்த்து இழுக்கும்னும், அதனால கடல் மட்டம் பெருகும், பொங்கும், கடல் பொங்கும் அப்படின்னும். அதே மாதிரி அமாவாசைனா 2 பேரும் ஒரே பக்கத்துல இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி அவங்க இருக்கிற பக்கத்துல கடல் மட்டம் உயரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சாண்டில்யனுடைய கடல் புறா படிச்சிருந்தீங்கன்னா, அப்படி பௌர்ணமி நாள் பார்த்து கடல் மட்டம் பொங்கும் போது அந்த நாட்டுல கடல் தண்ணி நதிக்குள்ள போகக்கூடிய சமயத்துல கடல்ல இருந்து நதிக்குள்ள போய் அந்த நாட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு கருணாகரன், அவனுக்கு இன்னொரு பேர் என்னது, இளையன்னு என்ன வரும், அந்த ஆசாமி தளபதி திட்டம் போட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமி நவமி மாதிரி நாட்கள்ல 90 டிகிரியில சூரியனும் சந்திரனும் வரும். அப்ப 2 பேரும் எதிரும் புதிருமா இழுக்கிறதுனால கடல் மட்டத்துல உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் மட்டம் உயர்றத கடல் பொங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கவித்துவ வாராஷி அறிவு கடலை நிஷாகராபியாம் பொங்க வைக்கிறது குருவினுடைய பாதுகை அப்படின்னு கூட அந்த இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இனி இந்த கவி அப்படிங்கிறது ஒருவேளை இங்கிலீஷ்ல இப்படி சொன்னா நல்லா புரியுமோ என்னமோ, விஷனரி, மிஷனரி இல்ல, விஷனரி, விஷன் இருக்கிறவர், தீர்க்கதரிசி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை புரிஞ்சுக்கலாம். குரு பாதுகா ஸ்தோத்திரத்துல நம்ம 5வது ஸ்தோத்திரம் பார்க்கணும். நிருபாலி மௌலி விரஜரத்ன காந்தி சரித்விராஜ சஷகன்யகாபியாம் நிருபத்வதாபியாம் நதலோகபந்தேஹ
நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். நிருப்ப அப்படின்னா மனிதன், மனிதர்கள், நரர்கள். பாதி அல்லது பாலனம் செய்கிறவர், காப்பாற்றுறவர். திருப்ப அப்படின்னா மனிதர்களை, மக்களை காப்பாற்றுகிறவர், ராஜா. காப்பாற்றினாதான் ராஜா. ஆலி கிராமங்கள்ல ஆலி ஆட்டம்னு ஒண்ணு உண்டு. உங்களை யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. ஏதோ ஒரு சீசன்ல ஒரு பொம்மை மாதிரி, சோளக்கொல்ல பொம்மை மாதிரி கெட்டி ரெடி பண்ணி அதுக்குள்ள மனுஷங்க இருந்துகிட்டு வந்து எனக்கு பார்த்த ஞாபகம். அத ஆலி ஆட்டம்னு சொல்லுவாங்க. இப்பவும் கோயில் திருவிழாக்கள்ல நடக்கும் சுவாமிஜி. அப்படியா? ஆமா, உங்க ஊர்ல நடக்குதா? நம்ம வித்தியாசமா வேஷம் போட்டு அதுக்குள்ள மனுஷன் அதை சுமந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. பொம்மை ஆலி ஆட்டம் தானே சொல்லுவீங்க? அது தெரியல, எனக்கு பேரு தெரியல. ஆனா வரும் கோயில் திருவிழாக்கு இங்க எங்க ஊர்ல உண்டு. சரி சரி, அது ஒரு ஆலி. இது நம்ம ஏற்கனவே வரிசை அப்படிங்கிறதுக்கு இந்த சுவாமி வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு. கதி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். இங்க ஆலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அடுத்து 2வது வரியில பங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. வரிசைக்கு சம்ஸ்கிருதத்துல எத்தனை வார்த்தை இருக்குன்னு ஒவ்வொன்றா நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. நிருபாலி அப்படின்னா ராஜாக்களுடைய வரிசை. தீப ஆவளி, தீபங்களுடைய வரிசை. ஆவளினாலும் வரிசைதான். மௌலி, மௌலி அப்படிங்கிறது மணிமுடி. சந்திர மௌலி, ஈஸ்வரர். சந்திரனை முடியில் தரித்த ஈஸ்வரர். விரஜ, விரஜ அப்படின்னா நகரக்கூடிய, அசையக்கூடிய, அது மாதிரி அர்த்தம். விரஜ அப்படின்னு வேற ஒரு வார்த்தை இருக்கு, அது வேற. இங்க பிரஜ, பிரஜ பூமி அப்படின்னு பிருந்தாவனத்துக்கு ஒரு பேர் உண்டு. பிருந்தாவனத்துக்கு மட்டும்தான் அந்த பேரான்னு தெரியல. சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்காம ஊரு ஊரா அலைவாங்க. பொதுவா சன்னியாசிகள் 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பரிவிராஜகன் அல்லது பாரிவிராஜகன் அப்படின்னு பேர். வாண்டரிங் மாங்க். கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திராவுக்கு உள்ளாடி பாத்தீங்கன்னா, இந்த கடற்கரை பக்கத்துல, கேந்திராவுடைய பின்பக்கத்துல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அதாவது 2 சிலை செய்தாங்களாம் கன்னியாகுமரி பாறையில வைக்கிறதுக்கு. ஒண்ணு சொதப்புனா இன்னொன்னு வச்சுக்கலாம்னு. 2மே நல்லா வந்துட்டது. அப்ப 2ல 1 பாறையில வச்சாங்களாம், 1 கேந்திராவுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்களாம். கேந்திராவுக்குள்ள வச்சதுல நிக்கிற மாதிரியான போஸ்ல வாண்டரிங் மாங்க், பரிவிராஜகர் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை வச்சிருக்காங்க. நிருபாலி மௌலி ராஜாக்களுடைய முடிகள், மணிமுடின்னு சொல்லுவாங்க. அதுல ரத்தினங்கள் எல்லாம், மணிகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்காங்க, மணிமுடின்னு கூட சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இருக்கிறது வெறும் முடி, ராஜாக்கு இருக்கிறது மணிமுடி.
அந்த ரத்தினங்கள் ஜொலிக்குதான், பிரகாசிக்குதான், ஒளி வீசுதான். ரத்தின காந்தி, ரத்தினங்களுடைய ஒளி. அப்படி அந்த ராஜாக்கள் வரும்போது அப்படி தலையை அப்படி அப்படியே அசைக்கும் போது சிவப்பு, நீலம், பச்சை ஒவ்வொரு ஒளியும் அப்படி அங்கங்கேயும் அசைதான். நிருபாலி மௌலி விரஜ ரத்தின காந்தி சரித். சரித்துன்னா நதி, வெள்ளம், ஒளி வெள்ளம். ரத்தின காந்தி சரித், முடிகளுடைய மணிகளுடைய ஒளி வெள்ளம். விராஜ, விராஜத், பிரசன்ட் டென்ஸ் சொல்லலாம். அது ஒளிருது, சுற்றியுள்ள பொருட்களை எல்லாம் ஒளிர வைக்குது. ஜஷ, ஜஷானா மகர சாஸ்மி அப்படின்னு கீதையில பகவான். நீர் வாழக்கூடியதுல நான் மகரமாக இருக்கிறேன். இங்க ஜஷ அப்படிங்கிற நம்ம மீனுன்னு எடுத்துக்குவோம், சுறா மீனுன்னு எடுத்துக்கலாம், மகரம் மீனுன்னு எடுத்துக்கலாம். ஜஷ கன்யகா, கன்யகாபியாம். நான் சொன்னேன் பியாம் வந்ததுன்னா இருமை. ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு சாமி பஞ்சாப் போகணும்னு நினைச்சாரா. அப்ப இன்னொரு சாமி கேட்டாரா, அது பஞ்சாப் போறிய, உனக்கு அங்குள்ள பாஷை எல்லாம் தெரியுமா அப்படின்னு. அப்ப இந்த சாமி சொன்னாரா, அது எல்லா வார்த்தையும் கூடயும் பியாம் பியாம்னு சேர்த்தா போறோம். பஞ்சாப்காரங்க நம்மள சமஸ்கிருதத்துல கரைச்சு குடிச்சாள் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, ரொம்ப பெரிய மரியாதை எல்லாம் தருவாங்க அப்படின்னு. ரிஷிகேஷாபியாம் ஆகதாபியாம் அப்படின்னு பியாம் பியாம் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து சொல்லிட்டா போறோம் அப்படின்னாரா. சில பேரு தமிழ்ல கூட ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் போது சா ஷா சா இதெல்லாம் சகட்டு மேனிக்கு பயன்படுத்துவாங்க. அது அவங்க சமஸ்கிருதம் சொல்றாங்கன்னு அடுத்தவங்களுக்கு தெரியணுமா, அதுக்காக வேண்டி அவங்க சௌகரியத்துக்கு ஷாஷா எல்லாம் சொல்லுவாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சொல்லாம சௌகரியத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப ஷாஷா சா சொல்லிட்டா அது சமஸ்கிருதம் கேட்கிற ஆளுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது மாதிரி நம்ம இந்த பாடலையும் நிறைய பியாம் வந்திருக்கு. அது பாதுகை 2ங்கிறதுனால பியாம். இனி இது 3வது பியாமா, 4வது பியாமா, 5வது பியாமா, இந்த 3லயுமே பியாம் தான் சம்ஸ்கிருதத்துல வரும். இங்க நமகா வந்திருக்கிறதுனால இதெல்லாம் 4வது பியாம், 3ம் இல்ல 5ம் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பாதுகைகள் 2 மீனா. அந்த பாதுகைகள் ஒளிருது. எப்படி? ராஜாக்கள் அப்படி வரிசையில ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணி எழுப்புறாங்க. ராஜாவுடைய முடிகள் பாதுகையினுடைய குருவினுடைய அடிய தொடுது. அப்படி அவங்க குனிஞ்சு எழும்பும் போது அந்த ஒளி வெள்ளத்துல அந்த பாதுகைகள் குளிப்பாட்டப்படுது. பாதுகைகள் 2 மீன் மாதிரி. அந்த அது கன்யகாபியா பெண் மீன் அப்படின்னு சொல்லி இருக்கு. சும்மா ஒரு கவிதை நயத்துக்காக வேண்டி சொல்லி இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். மீன் போன்ற பாதுகைகளை ராஜாக்களுடைய மணிமுடிகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளி வெள்ளம் குளிப்பாட்டுது. ராஜாக்கள் அடிபணிந்து அடிபணிந்து எழும்புறாங்க வரிசையா. அப்படிப்பட்ட பெருமையுடையது குருவினுடைய பாதுகை. நியாயம்தான். ஏன்னா ஸ்ருங்கேரி மடம் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அவங்களுடைய ராஜகுரு. அதனால எல்லா ராஜாக்களும் அங்க போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது.
முஸ்லீம் ராஜாக்கள் கூட போயிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அடுத்து நிருபத்துவ தாபியாம். நிருப ராஜா, நிருபத்துவம் ராஜத்தன்மை, தாபியாம் தரத்தக்கது, தர சக்தி உள்ளது. முன்னாடி முதல் இதுல நினைக்கிறேன் சாம்ராஜ்ய தாபியாம்னு படிச்சோம். சாம்ராஜ்யத்தை தரும் அப்படின்னு. இந்த இங்க ராஜா ராஜ்யத்தை மட்டும் தந்ததுக்கு ராஜாவும் ஆக்கிரும். நிருபத்துவதாபியாம் யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்? நத லோக பக்தேகே, வணங்கக்கூடிய மக்களுக்கு. லோகம்னு இந்த இடத்துல மக்கள், வணங்கக்கூடிய மக்களுக்கு, பக்தர்களுக்கு. ஏன்னா பக்தர்கள் தான் வணங்கணும்னு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பக்தர்களும் வணங்குவாங்க. இப்ப நாம நம்முடைய குருவை பார்க்க போறோம்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போவோம். பெரியவங்க எதை செய்யறாங்களோ அதை பார்த்து சின்னவங்க செய்வாங்க. எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்தத்யேவ இதரோ ஜனக அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்காரு. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம பண்றது ஈ அடிச்சா காப்பி அடிப்பாங்க. நம்ம கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணோம்னா அவங்களும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்படி பக்தர்கள் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான நமஸ்காரம். பார்த்து சம்பிரதாயம், இந்த இடத்தினுடைய சடங்கு அப்படி நமஸ்காரம் பண்றாங்கன்னு இருப்பாங்க. அப்படி நமஸ்காரம் பண்றவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண பிறகு பக்தி வந்துடும். அதனால நத்த லோக்க, வணங்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், பக்தியோட வணங்கினாலும் சரி, பக்தி இல்லாம வணங்கினாலும் சரி, அவங்களுக்கு பக்தி கொடுத்துரும். பக்தேகே, பக்தி அப்படின்னா வரிசை, சீர்வரிசை அப்படின்னு சொன்னா பளிச்சுன்னு புரியுமா இருக்கும். வரிசையா சீர் கொண்டு போறதுனால சீர் வரிசை. பந்திக்கு முந்தணும், படைக்கு பிந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சில பேர் அதை திருத்தி பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் அப்படின்னு திருத்தி சொல்றவங்களும் இருக்காங்க. கல்யாண வீடுகள்ல கூட்டமா இருக்கிற இடங்கள்ல வரிசையா உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறதுக்கு பந்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அது சம்ஸ்கிருதத்துல பந்தி. சாரி சாரியா, வரிசா வரிசையா வந்து வணங்கக்கூடிய மக்களுக்கு ராஜத்தன்மையை, அரசத்தன்மையை, அரசனாக்கக்கூடிய சக்தி உள்ளது குருவினுடைய பாதுகை. ஆறாவது பாபாந்தகாரார்க்க பரம்பராபியாம் தாபத்ரயாஹீந்திர खगेश्वराभ्याम जाड्याब्धि संशोषण वाडवाभ्याम नमो नमः श्री गुरु पादुकाभ्याम. பாப அந்தகார அர்க்க பரம்பரா. பாப்பங்கள் அப்படிங்கிற இருட்டுக்கு, அந்தகாரம் அப்படின்னா இருட்டு, அதுக்கு அர்க்கனாக, சூரியனாக, பாப்பங்கிற இருட்டை போக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய, நீக்கக்கூடிய, இல்லாமல் செய்யக்கூடிய சூரியனாக அர்க்க. நாங்க எல்லாம் பாவம் செய்கிறதே தொழிலா வச்சிருக்கிறவங்க. 4 வருஷம் இருந்தா 4000 பாவம் பண்ணுவோம், 4000 கோடியை காணாது. 5 வருஷம் இருந்தா 10,000 கோடியை காணாது, 10,000 கோடியை முழுங்கிடுவோம். அப்படி பாவம் செய்கிறதே எங்க பரம்பரை. அப்போ பாபத்தை நீக்கிற பரம்பரை சூரியனும் பரம்பரையா, பரம்பரைங்கிறது ஒரு விதத்துல
வரிசைதான் சந்ததி. எத்தனை பாவம் செய்தாலும் ஒவ்வொரு பாவத்தையும் வரிசையா வந்து சூரியனும் அழிச்சிட்டு இருக்கும். அதாவது குரு பாதுகை அப்படிங்கிற சூரியன் நாம பாவங்களே செய்துட்டு இருந்தாலும், நான் நினைக்கிறேன் அபிராமி அந்தாதியில வந்ததுன்னு நினைக்கிறேன், பாவங்களே செய்யும் அப்படின்ட்டு. பாப்பேபியோ பாபகிருத் தமக அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கீதையில சொல்றார். சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசிதோ ஹிசக. பிறகு நல்லவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் வரிசையா வந்து அழிக்கக்கூடிய சூரியனாக இருப்பதும் குரு பாதுகை. பாதுகைகள் அல்லது இரு குரு பாதுகை அப்படின்னு சொல்லணும், கரெக்டா சொன்னா. தாபத்ரய தாபங்கள், நம்மளை வருத்தக்கூடிய 3 விஷயங்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். ஆதி ஆத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபங்கள். நம்மளால நமக்கு தொந்தரவு வரலாம். யானை தனக்கு தலையில மண்ணள்ளி போடுறது மாதிரி நாம ஏதாவது செய்யலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களால நமக்கு பிரச்சனை வரலாம். இயற்கையினால நமக்கு பிரச்சனை வரலாம். புயல், எரிமலை, நிலநடுக்கம், இந்த மாதிரி சுனாமி. இப்படி 3 விதமாக நமக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால்தான் நாம வேத படிப்பு தொடங்குறதும் போதும் முடிக்கும் போதும் 3 தடவை சாந்தி சொல்லி தொடங்கி முடிப்போம். அப்படி 3 தடவை சொல்றதுனால அதுக்கு மந்திரங்களுக்கே சாந்தி மந்திரம்னு பேர் வந்துட்டது. பூர்ணமத பூர்ணமிதம் சகனாபவது சம்னோ மித்ர. இப்படி ஒரு 10 மந்திரங்கள் 4 வேதங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. இந்தந்த மந்திரங்கள் இந்தந்த வேதத்தை சார்ந்தது, அந்தந்த வேதத்தை சார்ந்த உபனிஷத் படிக்கும் போது அந்தந்த மந்திரங்களை சொல்லுவாங்க. நல்ல ஞாபக சக்தி உள்ள ஆளுக்கு அந்த மந்திரத்தை கேட்ட உடனே ஓ இது இந்த வேதமா இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிடலாம். ஒரு சில ஆட்களுக்கு பேரை கேட்ட உடனே இந்த ஜாதியா இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, வட இந்தியால எல்லாம் எல்லாரும் இப்படி வாழ் வச்சிருப்பாங்க. லாலு பிரசாத் யாதவ், அகிலேஷ் யாதவ். ஆனா எல்லாத்தையும் நீங்க ஏமாத்திரக்கூடாது. ராகுல் கான், பிரியங்கா கான் எல்லாம் வைக்கணும். அவங்க காந்தின்னு வச்சிருப்பாங்க, அது ஏமாத்திரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கே தசசாந்தி மந்திரங்கள் அது எந்த வேதத்திலும் கண்டுபிடிக்கிறது போதும், அது குழப்பம் இல்லை. அந்த மந்திரங்கள் 3 தடவை ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லி முடியும். ஒரே ஒரு மந்திரத்தை தவிர எல்லா மந்திரத்துக்கும் இந்த மாதிரி சொல்லணும். பூர்ணமத மந்திரம் மட்டும் சாந்தி வித்தியாசப்படும். ஸ்லோகங்கள் பாடம் எடுக்கிறது ஈஸி. நான் என்ன வேணாலும் சொல்லி தரலாம், நீங்க என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா மந்திரங்கள் சொல்றது அப்படி இல்லை. அதுல ஏத்த இறக்கெல்லாம் ரொம்ப கவனிக்கணும், முக்கியமானது. பூர்ணமத மந்திரமா இருந்தா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த ஒரு இதுக்கு மட்டும் சாந்தி இப்படி சொல்லணும். முதல்ல சொன்னது இப்ப சொன்னது ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்காது. ரெண்டு விதம். இப்போ அதாவது இந்த பூர்ணமத மந்திரத்துல எதுவுமே மேல் ஸ்தாயி அல்லது மேல் துணிகள் கிடையாது. மற்ற மந்திரங்கள்ல 2 கலந்து வரும். மொத்தம் 4 ஸ்வரம் உண்டு, 4 கலந்து வரும். இதுல மேல் துணி ஸ்வரங்கள் வராது, கீழ் ஸ்வரங்கள் 2 தான் இருக்கும். சரி, அது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட். இங்க இந்த 3 விதமான தாபங்களையும் தாப திரய அஹி, அஹினா பாம்பு, இந்திர, அஹீந்திர, பாம்புடைய ராஜா, பாம்பினுடைய தலைவன். நம்ம ஏற்கனவே ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பார்க்கும்போது பார்த்துக்கிறோம். இந்திரன் அப்படிங்கிறது பொதுவாக நரேந்திரன் அப்படின்னா மனிதர்களுடைய தலைவன், தேவேந்திரன் தேவருடைய தலைவன், கஜேந்திரன் யானைகளுடைய தலைவன். இப்படி எங்க வேணாலும் இந்திரத்தை சேர்த்துக்கலாம். அகீந்திரன் பாம்புகளுடைய தலைவன். பாம்புக்கே ராஜாவா இருந்தாலும் சரி, அது வாசுகியோ ஆதிசேஷனோ சர்ப்பானாம் அனந்தாஸ்மினாகானாம் சர்ப்பானாம் வாசுகி அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லையா. இவங்க யாரா இருந்தாலும் சரி, பாம்பு மாதிரி நம்மளை பீடிக்கக்கூடிய நாகபாசத்தை இந்திரஜித்து நினைக்கிறேன் விட்டான். அது ராமலட்சுமணர்களையே பீடிச்சிட்டு. அப்படி நமக்கு தாபத்திரயங்கள் பீடிச்சு நாம கஷ்டப்படுறோம்னா நம்மளை காப்பாத்ததுக்கு வரக்கூடிய கருட நாட்டு ராமலட்சுமணன் அப்படி இருந்த போது இயல்பாக கருடன் அங்க பறந்து வந்து 2 பேரையும் விடுவிச்சது. நாக பாசத்துல இருந்து கருடன் விடுவிச்சதுன்னு பாக்குறோம். இந்த கருடன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்னன்னு தெரியல எனக்கு. பொதுவா நமக்கெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னா, பருந்துன்னு ஒரு வகை இருக்கு. கிருஷ்ண பருந்து, செம்பருந்து அப்படி 2 இருக்கு. கருப்பருந்தா இருந்தாலும் சரி, சிவப்பு பருந்தா இருந்தாலும் சரி, கண்டவுடன் நம்ம கண்டத்துல போட்டுக்கிடுவோம். அது பகவான் விஷ்ணுவினுடைய வாகனமே போகிறது மாதிரி. பொதுவாக கோவில் திருவிழாக்கள்லாம் நடந்ததுன்னா அந்த கும்பாபிஷேக சமயத்துல அது வந்து வட்டம் அடிச்சுட்டு போகும். இனி இது போக கழுகு, வல்லூர், ராஜாளி இப்படி எத்தனோ வெரைட்டி இருக்கு. இதுல எது கருடன் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கருடன் கழுத்துல வெள்ளை இருக்குமே, அதுதான் கருடன் நினைக்கிறேன். பொதுவா நம்ம வந்து அந்த கழுத்துல வெள்ளை இருக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். கன்னத்துல போடுறது. அந்த க அப்படின்னா வானம். நம்ம ஏற்கனவே பல இடத்துல பார்த்திருக்கிறோம். க அப்படின்னா போகிறது, வானத்துல போகிறது. க க வானத்துல போகிறது என்னது? பறவை. இந்த காலத்துல ஏரோப்ளைனும் போகுது, ராக்கெட்டு போகுது, என்னென்னமோ போகுது. இந்த இடத்துல அது பறவைகளை குறிக்குது. பறவைகளுக்கு ராஜா. பாகவதத்துல வந்து பாம்புகளுக்கு ராஜா தக்ஷன். இங்க பறவைகளுக்கு ராஜா அப்படின்னா கருடன். கக ஈஸ்வரன், பறவைகளுக்கு ராஜா. நம்முடைய தாபத்ரயம்ங்கிற பாம்பு நம்மளை பீடிக்கும் போது அதுல இருந்து காப்பாத்த வரக்கூடிய கருடனாக விளங்குவது குருவினுடைய பாதுகைகள். ஜாட்ய அப்தி
சம்சோஷண வாடவ. ஜாட்யம் அப்படின்னா மூடத்தனம். ஜடசிய பாவக ஜாட்யம் தத்திதம். இந்த இடத்துல மூடத்தனம்னு எடுத்துக்கலாம். அறியாமை. அறிவுள்ளது சேத்தனம், அறிவு இல்லாதது ஜடம். அதனால அறியாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜாட்ய அப்தி, அறியாமை கடல்ல நாம இருக்கிறோம். சம்சோஷண, சோஷணம்னா உலத்துறது. சம்சோஷணனா வத்த வச்சிரும். ஆவியாங்கிறது மட்டும் இல்ல, வத்தவே வச்சிரும். நம்முடைய அறியாமைய வத்த வச்சிரும், போக்கிரும். அப்படிப்பட்ட வாடவாபியாம். வாடவங்கிறது நம்முடைய புராணங்கள்ல இதிகாசங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. வடவாக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தந்திதமா வரும்போது வாடவாக்னி அப்படின்னு வருது. அது பிரளய காலாக்னி அப்படிங்கிற அர்த்தத்துல மற்ற இடங்களை எடுப்பாங்க. ஒரு ரொம்ப கொடூரமான அக்னி. நமக்கு புரியுற மாதிரி ஒரு எரிமலைன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய அறியாமைய சோஷணம் வற்ற வைக்கக்கூடிய, ஆவியாக்கக்கூடிய அக்னி, நெருப்பாக இருப்பதும் குருவினுடைய பாதுகைகள். கீதையில வரும், நைனன் சிந்தந்தி சஸ்திராணி நைனன் தகதி பாபக நச்சைனம் கிளேதயன் யாபக நோஷயதி மாருதக. சோஷயதி மாருதக, காற்றும் உலர்த்தாது. சோஷணம் அப்படிங்கிற வார்த்தை. இப்படிப்பட்டதாக குருபாதையை இருக்கும்போது அதை வணங்காம இருக்க முடியுமா? அதனால மீண்டும் மீண்டும் அதை வணங்குகிறேன். நமோ நம ஸ்ரீ குருபாது காவ்யாம். ஏழாவது, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். அந்த ஸ்லோகத்துல இருந்தா, ஷமாதி ஷட்க பிரதவைபவாபியாம் சமாதி தான விரத தீக்ஷிதாபியாம் ரமாதவாங்கி ஸ்திர பக்திதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். நான் சொன்ன சமஸ்கிருதம் மாதிரி படிக்கிற ஆட்கள் படிச்சாங்கன்னா சிக்கல் வந்துடும். இதுல முதல்ல வரக்கூடியது ஷமாதி, இரண்டாவது பகுதியில வரக்கூடியது சமாதி. ஷாவும் வேற, தாவும் வேற. மா மட்டும்தான் ஒரே மாதிரி. இது வேதாந்த வகுப்பு யாராவது கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். மற்றபடி அதாவது ஒரு 6 விஷயம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு 4 விஷயம் சொல்லுவாங்க. விவேக, வைராக்கிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம். மோட்சம் அடையணுங்கிற ஆசை, சமம் முதலான 6 குணங்கள், வைராக்கியம் பற்றின்மை, விவேகம் பகுத்தறிவு. நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புழுத்தறிவு இல்ல, இது ஒரிஜினல் பகுத்தறிவு. இந்த 4 விஷயம் இருந்தால்தான் ஒருவர் வேதாந்தம் கத்துக்கிட வர முடியும். இல்லாட்டா அவங்களுக்கு வேதாந்தம் கத்துக்கிட வர முடியாது. வேதாந்தம் சுவாரஸ்யமா இருக்காது, கொல்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த 4 கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இருக்கணும். அப்புறம் போக போக நாட்பட அது வளரும். இந்த 4ல 3வது உள்ளது ஷமாதின்னு பேர். ஷம முதலான, ஷமம், தமம், திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம். இப்படி 6.
சமம் அப்படின்னா மனம் முதலான சூக்ஷ்ம கரணங்களை, அந்த கரணத்தை அடக்கிறது. தமம் அப்படின்னா இந்திரியங்களை, பகி கரணங்களை, புற இந்திரியங்களை அடக்கிறது. கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் மூடிக்கிறது. அடுத்தது திதிக்ஷா, பொறுமை. பகவத்கீதை கிளாஸ்ல நாம பார்த்தோம். பொறுமை. அடுத்தது ஸ்ரத்தா, குருவுகிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் நம்பிக்கை. ஆஸ்திக்ய புத்தி, இதுவும் நாம கீதா கிளாஸ்ல போற போக்குல கொஞ்சம் பார்த்திருக்கோம். அடுத்தது சமதம திதிக்ஷா, உபரதி. நாலாவது உபரதி. உபரதிங்கிறது ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவாங்க. ஒண்ணு, ரதி அப்படின்னா ரமிக்கிறது, ராமன், ரமா இதெல்லாம் அந்த ரூட்ல இருந்து தான் வருது. அனுபவிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். உபரதினா அனுபவிக்காம இருக்கிறது, விரதமா இருக்கிறது. இன்னொன்னு உபரதி அப்படின்னா துறவு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுக்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது திதிக்ஷா, உபரதி, ஸ்ரத்தா சொல்லிட்டேன். கடைசியா சமாதானம். சமாதானம் அப்படிங்கிறது மனசு ஒரு நிலைப்படுறது, ஒருமுகப்படுறது. நாம ஒரு வேலை செய்யறோம், மனசு எங்கெங்கயோ அலவாஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம மனசு ஒருமுகப்படுறது. இந்த இதுல இருந்துதான் சமாதி அப்படிங்கிற வார்த்தை கூட வருது. சமாதிங்கிறது ஒருமுகப்பட்ட நிலைக்கு சமாதின்னு பேரு, ஒருமுகப்படுத்துற நிலைக்கு சமாதானம்னு பேரு. இப்படி சமாதி ஷட்க, சமம் முதலான 6 விஷயங்களையும் தரக்கூடியது, பிரத முழுமையாக தரக்கூடியது, வைபவம் தரக்கூடிய வைபவம், விசேஷம், குணம், சிறப்பு உடையது குருவினுடைய பாதுகை. அப்ப நமக்கு இல்ல அப்படின்னா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். குரு பாதுகைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டா போறோம், இந்த 6 வந்துடும். ஏற்கனவே முதல் சில பாடல்கள்ல விவேகம், வைராக்கியம், வைராக்கிய சாம்ராஜ்ய அப்படின்னு தான் முதல் பாடலே இருந்தது. அங்க ஒவ்வொன்னா விவேகம், வைராக்கியம் எல்லாம் பேசியாச்சு. இப்ப சமாதியும் பேசியாச்சு. சமாதியில ஷமாதியும் பேசியாச்சு. அடுத்து இந்த குணம் எல்லாம் வந்தாச்சு, நீங்க எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. அடுத்தது இறைவனையே தியானம் பண்றீங்க. அப்படி தியானம் பண்ணும்போது இறை நிலையில ஒன்றிடுவீங்க. அப்படி இறை நிலையில ஒன்றதுக்கு சமாதி அப்படின்னு பேர். சமாதி, தான, விரத, தானம். சமாதியே தானம் பண்ணக்கூடியது. போற ஆட்களுக்கெல்லாம் சமாதி கிடைச்சு. விவேகானந்த சாமி ராமகிருஷ்ணன் போனார். ராமகிருஷ்ணன் அவரை தொட்டார். தொட்ட உடனே அவரு சமாதிக்கு போயிட்டார். அப்படி சமாதிய கொடுக்கறதையே விரதமாக வச்சிருக்காரு. கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. யாருடா வருவான் சமாதியை கொடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம தான் யாரும் போறது இல்லை. சமாதி தான விரதம், சமாதியை கொடுக்கிற விரதம். தீக்ஷிதாப்யா, அப்படி தீட்சை எடுத்து உட்கார்ந்து இருக்காரு. குருவினுடைய பாதுகைகள். குருவினுடைய தீட்சைன்னா இந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது,
காப்பு கட்டிட்டு இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு அந்த விரதத்தையே தீட்சையாக எடுத்து குருவுடைய பாதுகை இருக்குது. நம்ம போனா நமக்கு சமாதியை தரதுக்கு அது தயாரா இருக்குது. நம்ம போகிறோமா இல்லையா அப்படிங்கறதா கேள்வி. ரமா, தவ, அங்கிரி. ரமா லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். தவ அப்படின்னா தலைவன், பதி. லக்ஷ்மியுடைய பதி ஸ்ரீய பதி யாரு? விஷ்ணு, நாராயணன், வாசுதேவன். சங்கரர் சிவன் அவதாரம்னு கருதப்படுறாரு. அவரு பகவத்கீதை பாஷ்யம் எழுதும் போது எங்க எங்க பகவான் எழுதுற வருதோ அங்கெல்லாம் வாசுதேவன், நாராயணன் அப்படின்னு தான் எழுதுவார். பொதுவா சங்கர பரம்பரையிலே, சங்கர மடத்து பரம்பரையிலே கூட நாராயண ஸ்மிருதி அப்படின்னா லெட்டர் எழுதுவாங்க. அவங்க பேரு வச்சுக்கிறது, வழிபடுறது அதெல்லாம் சிவனா இருக்கலாம். ஆனா சிவ விஷ்ணு அபேதம் பார்க்காம, அது மாதிரி பரஸ்பரம் சாதுக்களை கூட, சாதுக்கள் எல்லாம் சிவபெருமான்னு கணக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணும்போது நாராயண நாராயணா அப்படிதான் சொல்லுவாங்க. வட இந்திய மரபுல சாதுக்கள் அவங்க சுயம் சிவ வடிவம், சிவமூர்த்தம், சிவரூபம். அவங்க பரஸ்பரம் விஷ் பண்ணும்போது பயன்படுத்துற வார்த்தை நாராயணா நாராயணா. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நிறைய அறவேக்காடுகளுக்கு, கூமுட்டைகளுக்கு தெரியாது. இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை நம்முடைய பரம்பரையே பேணிட்டு இருக்குது. அங்கிரி அப்படின்னா பாதங்கள். நமக்கு இனி அடுத்த ஸ்தோத்திரத்துல இந்த வார்த்தை திருப்பி திருப்பி வரும்போதுன்னு நினைக்கிறேன். அங்கிரினா பாதங்கள். குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம் ததக்கிம் 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 அப்படிதான் எல்லா பாடலும் முடிய போகுது. ஸ்ரீயப்பதியான நாராயணனுடைய பாதங்கள்ல ஸ்திர பக்தி தாப்யம். ஸ்திர பக்தி தா, ஸ்திரமான பக்தியை வழங்கக்கூடியது, உறுதியான பக்தியை வழங்கக்கூடியது குருவினுடைய பாதுகைகள். இப்படிப்பட்ட வைபவங்கள், மகிமைகள் நிறைந்தது குருவினுடைய பாதுகை. அப்படி இருக்கும்போது அதை வணங்காம இருப்போமா? அதனால நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். ரமா அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா கூட கேள்விப்பட்டேன். சிதம்பரம் நடராஜர் ரொம்ப பிரபலம், எல்லாருக்கும் தெரியும். அங்க நடராஜருக்கு கூட கோவிந்தராஜரும் இருக்காரு. நடராஜர் ஒரு பக்கம், கோவிந்தராஜர் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்ப பாபநாச சிவன் ஒரு பாடல் எழுதுறவர் உண்டு. அவருக்கு ஊரும் பாபநாசம் இல்ல, அவருடைய பேரும் சிவன் கிடையாது. ஆனா அவரு பாபநாசம் சிவன் தான் அறியப்படுறாரு. அவரு இந்த பாபநாசம் தஞ்சாவூர் பாபநாசம். தஞ்சாவூர்லயும் பாபநாசம் குத்தால எல்லாம் உண்டு. ஏன்னா திருநெல்வேலிக்காரங்களுக்கு அது சொல்லணும், என்கிட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப இந்த பாபநாச சிவன் சிதம்பரத்தை பத்தி பாட்டு எழுதும் போது மாரமணன் அப்படின்னு எழுதினாரா. அடுத்தது என்ன பண்ணாரா, உமாரமணன் அப்படின்னு மாத்தினாரா. இப்போ பார்வதிநாதன் ஆயிட்டாரு. அடுத்தது ரமாரமணன் அப்படின்னு எழுதினாரா. இப்போ கோவிந்தராஜர் ஆயிட்டாரு. இப்படி ஒரே பாட்டுல எல்லாத்தையும் எழுதினாருன்னு கேள்வி. அடுத்து 8வது பாடல்.
स्वार्थापराणामखिलेष्टदाभ्याम् स्वाहा सहायाक्षधुरन्धराभ्याम् स्वान्ताच्छभाव प्रतपूजनाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। स्व अर्चा पराणाम अर्चा पराणाम அர்ச்சனையே கதி அர்ச்சனையே வாழ்க்கை அப்படின்னு அர்ச்சனையிலேயே மூழ்கி போனவங்க ஸ்வ அர்ச்சா பராணம். தன்னை குரு பாதுகைய யாரு அர்ச்சிக்கிறதே தொழிலா கடமையா கைங்கரியமா வச்சிருக்காங்களோ அப்படி தன்னை அர்ச்சிப்பவர்களுக்கு அகில கிலம் அப்படின்னா துண்டு. மகாபாரதத்துல கில பாகம்னு இருக்குன்னு நினைக்கிறேன், கில பருவம் அப்படின்னு வருதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டலானியஸ் அப்படின்னு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. கிலனா துண்டுகள், அகில அப்படின்னா மிச்ச மீதி இல்லாம பாக்கி இல்லாம. நம்ம கிட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்குன்னு வச்சுங்க, அத மிச்ச மீதி இல்லாம அகில இஷ்ட, நம்முடைய இஷ்டங்கள் எல்லாவற்றையும் சர்வ இஷ்டன்னு சொல்லியிருக்கலாம். சர்வ இஷ்டன்னு சொன்னா ஒருவேளை நிறைய நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்றாமலும் போகலாம். திராவிட மாடல் மாதிரி ஒண்ணுமே நிறைவேற்றாம எல்லாம் நிறைவேற்றான்னு சொல்லலாம். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு என்னமோ. அகில அப்படின்னு போட்டார், மிச்சமீதி இல்லாம எல்லா இஷ்டங்களையும் தரக்கூடியவர், வழங்கக்கூடியவர். எல்லா இடத்துலயும் இரு போட்டு பேசிட்டு இருக்கேன், பரவாயில்ல. குரு பாதுகை இரு போட்டு பேசலாம், அதுக்கு தகுதியானதுதான். நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க குரு பாதுகையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். குரு பாதுகைக்கே அவ்வளவு மரியாதை உண்டு, பெருமை உண்டு, மகிமை உண்டுன்னா குருவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். ஸ்வாகா சகாய அக்ஷ துரந்தரன். துரந்தரன் அப்படின்னு படம் வந்திருக்கான், நல்லா இருக்கான், எல்லாரும் பார்க்கணுமா. நம்மள ஏமாளிய இருக்கிறவங்க விழிப்பு வர்றதுக்கு உதவுதான் அப்படி சொல்லிக்கிறாங்க. இங்க துரந்தரன் அப்படின்னா பல அர்த்தம் இருக்கு. சிவனுக்கு ஒரு பேரு துரந்தரன், நல்ல குணமுடையவர் ஒரு ஆள் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். நம்முடைய பாரங்களை எல்லாம் தாங்குகிறவர், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தாங்குகிறவர், அவரு தாங்கிக்குவார். கடவுளும் பக்தனும் கடற்கரையில நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். பக்தன் முன்னாடி, கடவுள் பின்னாடி, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து. கடவுள் சொன்னார, ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு கடவுள் சொன்னாரா. இப்போ கடல்ல ரெண்டு பாதங்கள் அடையாளம் வந்துட்டே இருந்துதான். பக்தனுக்கு கஷ்டம் வந்தது, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருந்தது. பக்தன் மனசு ஒடிஞ்சு போய் பார்த்தானா, கடவுள் ரெண்டு பாதம் இருந்த இடத்துல ஒரு பாதம் தான் இருக்குதா. அதனால சொன்னானா, ஆனாலும் கடவுளே, கஷ்டம் வரும்போது இப்படி ஓடி போயிட்டே அப்படின்னு. கடவுள் சொன்னாரா, தெரிகிற பாதம் ஓம் பாதம் இல்ல என் பாதம், நான் வந்து தாங்கிட்டு இருக்கேன், என் பாதம் மட்டும்தான் இப்ப தெரியுது அப்படின்னாரா. அது மாதிரி
துரந்தரன், தாங்கக்கூடியவன், நம்முடைய பாரங்களை எல்லாம் தாங்கக்கூடியவன். அதனால துரந்தரன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேரு. ஜலந்தரன், வசுந்தரா, புரந்தரன் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஸ்வாகா, ஸ்வாகா, ஸ்வதா இதெல்லாம் அக்னியினுடைய சக்திகள் அப்படின்னு கணக்கு. ஸ்வாகா சகாய, ஸ்வாகாவுக்கு சகாயம் பண்ணக்கூடியவர், சகாயமா இருக்கக்கூடியவர் யாரு? அக்னி. ரமா தவ அப்படிங்கிறது மாதிரி ஸ்வாகா சகாய அப்படிங்கிறது அக்னி. அந்த அக்னியையே அக்ஷமாக உடையவர், கண்ணாக உடையவர். சந்திர சூரிய உச்சநேத்ரே அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு வரி வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆதித்ய ஹிருதயத்துல கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன், அக்னியும் ஒரு கண்ணாக உடையவர் அப்படின்னு. சூரியன் ஒரு அக்னி, வலது கண்ணில் சந்திரன், இடது கண்ணில் சூரியன், இல்ல சாரி, வலது கண்ணில் சூரியன், இடது கண்ணில் சந்திரன் அப்படின்னு ஒரு தமிழ் பாடலும் இருக்குன்னு நினைக்கிறேன். நெற்றி கண்ணுல அக்னி. அக்னியை இப்படி மூணாவது கண்ணாக உடையவர், உடைய துரந்தரன். அப்படி இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல விஷ்ணுவா, விஷ்ணுவை நமக்கு தரக்கூடியது குரு பாதுகைன்னு சொன்னார். இங்க சிவனை நமக்கு தரக்கூடியது குரு பாதுகை அப்படின்னு சொல்றாரு. வைகுண்டம் வேணுமா, கைலாசம் வேணுமா, கேட்டது கேட்டபடி தரக்கூடியது குரு பாதுகை. ஸ்வாந்த ஸ்வாந்த அச்ச பாவ பிரத பூஜன. அச்ச அப்படிங்கிறதுல இருந்துதான் ஸ்வச்ச, சு அச்ச ஸ்வச்ச. அச்ச தூய்மையானது, ஸ்வச்ச ரொம்ப தூய்மையானது. பாவ நம்முடைய அந்த கரணத்துல, உள்ளத்துல, இதயத்துல தூய்மைய, தூய்மையான பாவனைய பிரத தரக்கூடிய பூஜனாபியாம், பூஜிக்கிறவங்களுக்கு இதய தூய்மையை தரக்கூடியவர், பாவனையில தூய்மையை தரக்கூடியவர், தரக்கூடியது குரு பாதுகை. இப்படியெல்லாம் தரக்கூடிய குரு பாதுகை வணக்கம் இருக்க முடியுமா? அதனால நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். அடுத்து 9. காமாதி சர்ப்ப விரஜகாருடாபியாம் விவேக வைராக்ய நிதி பிரதாபியாம் போத பிரதாபியாம் திருதமோக்ஷதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம்.
காம ஆதி, காமம் முதலான, காம குரோத லோப மோக மத மாத்சரிய டம்ப அகங்கார அப்படி லிஸ்ட் போட்டுட்டே போக வேண்டியதான். காமம் அப்படிங்கிறது ஆசை. அந்த ஆசைக்கு இடைஞ்சல் வந்தா, இடைஞ்சல் பண்றதுக்கு மேல பண்றவங்க மேல கோபம் வரும், குரோதம். அந்த ஆசையை ஒருவேளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் டிக்கெட் எடுக்காம 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும், சென்னைக்கு வந்துகிட்டு 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் பத்தாது, இன்னொரு 21 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கடை வாங்கி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாயா அவதி கோகதக, ஆசையினுடைய எல்லையை கண்டவன் யாரு? 5 பைசா இல்லாதவனுக்கு 1 ரூபாய் இருந்தா கொள்ளான்னு தோணுது, 1 ரூபாய் இருக்கிறவனுக்கு 100 ரூபாய் இருந்தா கொள்ளான்னு தோணுது, 100 ரூபாய் இருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் இருந்தா கொள்ளான்னு தோணுது, 1000 ரூபாய் இருக்கிறவனுக்கு 1,00,000 ரூபாய் இருந்தா கொள்ளான்னு தோணுது. இப்படி ஒரு கதை நான் சொல்றது உண்டு. லட்சாதிபதிக்கு கோடீஸ்வரன் ஆனா கொள்ளான்னு தோணுது, கோடீஸ்வரனுக்கு குபேரன் ஆனா கொள்ளான்னு தோணுது, குபேரனுக்கு இந்திரன் ஆனா கொள்ளான்னு தோணுது, இந்திரனுக்கு பிரம்மா ஆனா கொள்ளான்னு தோணுது, பிரம்மாவுக்கு விஷ்ணு ஆனா கொள்ளான்னு தோணுது, விஷ்ணுவுக்கு சிவன் ஆனா கொள்ளான்னு தோணுது. இது சிவபக்தர்கள். விஷ்ணு பக்தர்களா இருந்தா பிரம்மாவுக்கு சிவன் ஆனா கொள்ளான்னு தோணுது, சிவனுக்கு விஷ்ணு ஆனா கொள்ளான்னு தோணுது. கிருஷ்ணாயா அவதி கோகதக அப்படின்னு ஒரு சுபாஷிதம். நிஸ்வக சதம் வஷ்டி அப்படின்னு அது ஆரம்பிக்கும். 1 இல்லாதவன் 100 இருந்தா கொள்ளான்னு நினைக்கிறான். சதி வஷ்டி தசசதி, 100 இருக்கிறவன் 10,000 இருந்தா கொள்ளான்னு நினைக்கிறான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் போகும். அதைத்தான் சொன்னேன். அது மாதிரி ஆசையை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி அனுபவிக்கணும்னு ஆசை வரும். இது மகாபாரதத்துல அல்லது பர்துருஹரி நீதி சதகத்துல. மகாபாரதத்துல யயாதி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். யயாதி தனக்கு பிள்ளைகிட்ட இருந்து இளமைய வாங்கி அனுபவிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல ஞானம் வந்து, மகன்கிட்ட வேண்டாமக்கா, இந்த இளமைய நீயே வச்சுக்கோ, நான் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது சொன்னானா, நான் வந்து ஆசையை அனுபவிச்சு தீர்த்தரலான்னு நினைச்சேன், ஆனா அது வந்து நெருப்ப நெய் ஊத்தி அணைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. பெட்ரோல் ஊத்தி தீ அணைக்க முடியுமா? தீ இன்னும் வளரும். அது மாதிரி ஆசைய அனுபவிச்சு தீர்க்க முடியுமா? அது இன்னும் அனுபவிக்க அனுபவிக்க கூடுதே தவிர குறைய மாட்டேங்குது. அதனால காமம் நிறைவேற்றுச்சுன்னா அது லோபம், பேராசையா மாறும். எனக்கு மட்டும்தான், வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படியும் மாறும். இந்த மாதிரி குணம் சுபாவத்துக்கு லோபம். அடுத்தது மோகம். அந்த பொருள்ல மயங்கிடுவோம். டாஸ்மாக்கே கதி அல்லது கொள்ளையடிக்கிறே கதி, ஊழல் பண்றதே கதி அப்படின்னு ஆயிடும். மோகம். அடுத்தது மதம். அப்புறம் கொஞ்சம் பணம் பதவி எல்லாம் வந்துட்டுன்னா திமிரு வந்துடும். அப்புறம் திமிரு வந்ததுன்னா நம்மளை எதிர்த்து எவரும் வாய் பேசிடக்கூடாது. பேசினா அவன் வீட்டுல கக்கூஸ் கழிவை கொண்டு கொட்டிடுவோம், இல்ல வீட்டை அடிச்சு உடைச்சு
அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவோம். 1க்கு 4, 1க்கு 20, 29 கேஸ் போட்டுருவோம். என்ன எதிர்த்து பேசினியா ஜெயிலுக்குள்ள போட்டுருவோம். அது கிஷோர் கேசவாமியா இருந்தா, மாரிதாசா இருந்தா, வரதராஜனா இருந்தா, சவுக்கு சங்கரா இருந்தாங்க. என்ன எதிர்த்து பேசுனா உள்ள போயிடு. ரங்கராஜன் நரசிம்மனா இருந்தா என்ன, திமிரு வந்துடும். மதம். அடுத்தது மாத்சரியம். மதம்ங்கிறது வெறி அப்படின்னு தமிழ்ல சொன்னா அவர்களை எளிதா புரியுமா இருக்கும். யானைக்கு மதம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. இது மதம் அப்படிங்கிற வார்த்தை வேற. இந்து மதம், சைவ மதம், அந்த மதம், அந்த வார்த்தை வேற. இது மதம். அடுத்து மாத்சரியம். மத்சரஸ்ய பாவக மாத்சரியம். போட்டி. நீ எவ்வளவு 100 கோடி அடிச்சியா? அரவிந்த் கெஜ்ரிவால் நீ 100 கோடி தான் அடிச்ச, நான் 10,000 கோடி அடிக்கும் பாரு அப்படின்னு போட்டி வந்துடும். இது மாத்சரியம்ங்கிறத சில பேர் பொறாமைன்னு அர்த்தம் எடுப்பாங்க. போட்டி, பொறாமை அப்படின்னு சேர்த்தே சொல்லுவாங்க. வேற 2 வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஆங்கிலத்துல ஜெலஸ், என்வி, கிரட்ஜ் இப்படிலாம் இருக்கு. பல வார்த்தை இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் பல வார்த்தை இருக்கு. அசூயா. பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். மற்றவங்களுடைய குணத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கிறது. சாணிவாரி வீசுறது. நல்லவனுக்கு மேல, நல்லவன் வல்லவன் மேல சாணிவாரி வீசுறது, அது அசூயா. ஈர்ஷ்யா. பர உத்கர்ஷே அசகிஷ்ணுதா அல்லது பர உத்கிருஷ்டம் திருஷ்டுவா ஜாயமானக மானச சந்தாபக. அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமை. பொறாமைங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பொறுமை அது வேற, திதிக்ஷால சொன்னேன். இங்க பொறாமைனா மனசு பொறுக்காம போறது, அது ஈர்ஷ்யா. நல்லா இருக்கானே, பணம் சம்பாதிச்சுட்டானே, அழகா இருக்கானே, அறிவா இருக்கானே அப்படின்னு வெப்ராளப்படுறது, இது ஈர்ஷ்யா. குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் சுமத்துறது அசூயா. பொதுவா மாமியாரு மருமக மேல பொதுவா பண்ணுவாங்க, அது அசூயா. வயறறிகிறது ஈர்ஷ்யா. அடுத்தவங்களுக்கு கூட போட்டி போடுறது மாத்சரியம். பைஷுன்யம் சாகசம் துரோக ஈர்ஷ்யாசூயார்த்த தூஷணம் வாத்தண்டஞ்ச பாருஷ்யம் குரோதஜோபி கணோஷ்டக. இந்த 8ம் குரோதத்துல இருந்து பிறக்கும் அப்படின்னு மனுகு ஏதாஷாஞ்ச குரோத பிரபவத்வாத் குரோதத்துவம் அதக ஏவ. மனுஸ்மிருதியில மனு இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். குருத துருக ஈர்ஷ்யா அசூயா அர்த்தானாம் எம்பிரதி கோபக. இதெல்லாம் கோபத்தினுடைய பிள்ளைகள். காமத்தினுடைய பிள்ளை கோபம், காமத்தினுடைய பேர பிள்ளைகள் அல்லது கூட்டம் பூட்டிவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை பட்டியலை போடுறாங்க. இப்படி காம ஆதி சர்ப்ப பாம்பு விரஜ பஞ்சகாபியா. பஞ்சக அப்படிங்கிறது அழிக்கிறது, விரஜ அப்படிங்கிறது கூட்டம்.
ஏற்கனவே ஒரு இடத்துலயும் நாம பார்த்தோம். விரஜ பூமி அப்படிங்கிறது கூட்டம் கூட்டமாக வாழ்ந்ததுனாலையும் இருக்கலாம், அல்லது கூட்டம் கூட்டமா நகர்ந்துகிட்டே போறதுனாலையும் இருக்கலாம். காம ஆதி சர்ப்ப விரஜ, காமம் முதலான பாம்புகள் கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பஞ்சக அழிக்கக்கூடியது குருவினுடைய பாதுகை. விவேக வைராகிய நிதி பிரதாபியாம். விவேகம் வைராக்கியம் அப்படிங்கிற பெரிய செல்வம் நமக்கு கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி வரணும். சித்த சுத்திக்கு பிறகு உபாசனா பக்தி பண்ணி மன ஒருமைப்பாடு வரணும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிச்சு ஞானம் வரணும். அப்புறம் அந்த ஞானம் நம்மள மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணும். இது ஒரு படி கிரமம். அதுக்கு விவேக வைராகியம் எல்லாம் வேணும். அந்த செல்வத்தையும் விவேக வைராகிய நிதி பிரதாபியாம் தரக்கூடியது குரு பாதுகை. நான் இதுல ஒரு சின்ன குழப்பம் பண்ணேன்னு நினைக்கிறேன், நீங்க யாரும் சொல்லல. நாம் பாட்ட பேதம் படி சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்முடைய பாட்டம் விரஜ காருடாபியாம், சரிதானா? கருடன். ஆமா, கருடன். இந்த பாம்புகளுக்கு காருடாபியாம் பாடத்துக்கு கருடனாக இருக்கக்கூடிய கருடன் பாம்புகளை அழிக்கும். காமாதி சர்ப்பங்களுக்கு கருடனாக இருக்கிறது குரு பாதுகை அப்படின்னு அதுல அர்த்தம் வரும். அடுத்து போத பிரதாபியாம், போதத்தை ஞானத்தை சமாதி ஷட்க சம்பத்தி தந்தாச்சு. அந்த இதுல கூட சமாதி ஷட்க சம்பத்துனா செல்வம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இங்க விவேக வைராகிய நிதி செல்வம் அதுவும் தந்தாச்சு. இனி அடுத்தது என்ன? ஞானம் தானே தரணும். போத பிரதாபியாம், ஞானத்தை தரக்கூடியது குருவுடைய பாதுகை. விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி எல்லாம் வந்தாச்சு, ஞானமும் தந்தாச்சு. இனி அடுத்தது என்ன மிச்சம் மீதி? மோக்ஷம் தானே. துருத மோக்ஷ, துரு அந்த உதடு குவியணும். துருத மோக்ஷதாபியாம், துரிதமா துருசமா. துரிதம் துருஷம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திருத்தன்னு சொன்னா புரியாம இருக்கலாம். வேகமா, துருசமா, துரிதமா மோக்ஷத்தை, துருத மோக்ஷ தாபியாம், மோக்ஷத்தையும் தரக்கூடியது குரு பாதுகை. இப்படிப்பட்ட மகிமைகள் எல்லாம் குரு பாதுகைக்கு இருந்தா அதை நாம நமஸ்காரம் பண்ணாம முடியுமா? அதனால நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். விதி ஸ்ருங்கேரி ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ம பாரதி சுவாமி விரச்சிதம் ஸ்ரீ குரு பாதுகா ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். உங்களை நிமித்தமா வச்சு, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின்னு கிருஷ்ணன் சொன்னது மாதிரி அர்ஜுனனை நிமித்தமா வச்சு அயோக்கிய பயல்கள் எல்லாம் கிருஷ்ணர் போட்டு தள்ளிட்டாரு. அது மாதிரி உங்களை நிமித்தமா வச்சு நான் குரு பாதுகா ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தத்தை படிச்சுக்கிட்டேன். நாங்க ஸ்தோத்திரம் தான் படிச்சிருந்தோம், அர்த்தம் படிக்கல. இந்த சாமி கொஞ்சம் நான் முதலே சொன்னது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் பாட்டு எழுதுவாரு. இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சுவாமிஜி, இது படிச்சதுனால அப்பப்போ ஞாபகத்துக்கு வரும், மனசுல சொல்லிக்கலாமா? ஆமா, பொதுவா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நீங்க தினசரி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பார்த்தே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். பொதுவா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க என்ன விட்டுட்டு
சொல்றேன். எங்க கூட உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் தண்ணிப்பட்ட பாடம் படிச்சு வச்சிருப்பாங்க. குரு பூர்ணிமா அல்லது ஏதாவது விசேஷ அன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ணும்போது அப்பெல்லாம் இந்த பாடல்களை சொல்லித்தான் பண்ணுவாங்க. ஈஷா அவங்க கிட்டயும் அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, டக்குன்னு மறந்துட்டேன். இத மாதிரி ஒரு பாட்டு அவங்க வச்சிருக்காங்க. என்ன பாட்டுங்கிறது இப்ப மறந்துட்டேன். அவங்க அத மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு குருவை வணங்கும் போது அதை சொல்றாங்க. ஏன்னா நம்ம சாமியை பார்க்க வந்திருந்தாங்க, வந்தபோது அதை சொல்லிதான் நமஸ்காரம் பண்ணாங்க. வேற சரி, பகவத்கீதை கிளாஸ் இருக்கா சுவாமிஜி? வரக்கூடிய வாரமா? ஆமா. உண்டு. ஷெட்யூல் போடலையா? இல்ல பாக்கல. அந்த இது இருக்கு, அந்த அனசுராயில மீட்டிங், அதனால கேட்டேன். 14/7/21 அனசரால என்ன மீட்டிங் இருக்கு? 25 to 28 சஜீன். அது அதுக்கு அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நினைக்கிறேன். பொதுவா நான் என்னுடைய வகுப்பு எதையும் அனஸ்வரா நிகழ்ச்சிக்காக வேண்டி மாற்றி வைக்கிறது இல்ல. சரி சுவாமிஜி. நம்மளே வாரத்துக்கு ஒரு நாள் தான் சந்திக்கிறோம். அதையும் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்கு மாத்தி வச்சேன்னா நான் வருஷம் முழுக்க கிளாஸே நடத்திட மாட்டேன். சரி சரி. இப்ப கூட ரிஷிகேஷ் கூப்பிட்டாங்க, நான் போகாமலாங்க இருக்கிறேன். புது வருஷம் பிறக்கிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி இருக்கிறேன். அதனால சித்திரை வரைக்கும் பொதுவா கிளாஸ் எதுக்கு எந்த காலத்துக்கு கட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா என்ன தெற்கை வடக்கை 1000 பேர் 1000 காலத்துக்கு வேண்டி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நான் பொதுவா எங்கேயுமே போகிறது இல்லை. அப்படி போக ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு கிளாஸ் எதுவுமே ஒழுங்கா நடக்காது. பிறகு அது ஏனோ தானு ஆயிடும். நான் வாரத்துல தினசரி கிளாஸா இருந்தா தெரியாது. வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கிற போது ஒரு கிளாஸ் விட்டா 15 நாள் இடைவெளி வந்துடும், 2 கிளாஸ் விட்டா 1 மாசம் இடைவெளி வந்துடும். சரி சரி. குரு அஷ்டகம் எல்லாரும் எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கையில இருக்கா? இருக்குது சுவாமிஜி. இருக்கு சாமி. சரி, 2-3 வாரம் உங்களை ஏமாத்துனதுனால குரு அஷ்டத்தை தொடங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அம்மி குரு பாதுகா ஸ்தோத்திரம் விளக்க சூப்பரா சொல்லி தந்திய. தெரியாத இது எல்லாமே சொல்லி தந்திய. ஒருவேளை இப்படி தெரியலன்னா அது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுத்தும். ஆமா சாமி, விளக்கம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கு. ஆமா. குரு அஷ்டகம் வந்து ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தாது. குரு அஷ்டகம் முதல்ல உள்ளது அனசூயா வச்சிருக்கீங்க தானே? எடுத்துக்கிறேன் குருஜி. நான் பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கிறேன் குருஜி. குருஜி எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். இப்போ 5வது ஸ்லோகத்துல இருந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பிரிச்சு. 1, 2, 3 நாள் மட்டும் எனக்கு பிரிச்சு சொல்றீங்களா ஒரே ஒரு தடவை? நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் நான் ரெக்கார்டிங் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அனந்த சம்சார சமுத்திர தார நௌகா, அது அப்புறம் நௌகாயி தாபியாம்னு மாறிடும். குரு பக்தி த, அது குரு பக்தி தாபியாம்னு மாறிடும். வைராகிய சாம்ராஜ்ய த பூஜன,
அது வைராக்கிய சாம்ராஜ்யத பூஜனாபியாம். இந்த பியாம் பியாம் நம்ம அங்க பஞ்சாப் போற சாமிகள் மாதிரி சேர்த்துக்கணும். ரெண்டாவது கவித்துவ வாராஷி நிஷாக்கர நிஷாக்கராபியாம்னு மாறிடும். தௌர்பாகிய துர்பாகியம் அது தௌர்பாகியமா மாறி தாவ அம்புத 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 தண்ணீரை தரக்கூடியது மழை மேகம். மாளிகா மாளிகை மாளிகைபுரத்தம்மன் அது மாளிகாபியாம்னு மாறிடும். தூரீகிருத ஆனம்ர விபத்து ததி அது ததிபியாம்னு மாறிடும். மூணாவது நதாக யயோஹோ ஸ்ரீபதிதாம் ஸ்ரீபதி 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 ஸ்ரீபதிதாம்னு மாறிடும். சமீயு கதாச்சித் அபி ஆஷு தரித்திர வரியாக மூகாக ச வாச்சஸ்பதி வாச்சக பதி வாச்சஸ்பதி. நான் நினைக்கிறேன் சரியான இது வந்து வாச்சஸ் அப்படிங்கறதான் வார்த்தையே. அதனால அதுக்கு கூட பதி சேர்ந்து வாச்சஸ்பதினு மாறுது. ஏன்னா நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு சட்டம் சொல்லியிருக்கேன், விசர்க்கத்துக்கு பிறகு பாவம் தான் அது உதடு ஒட்டாத பாவா மாறும். இங்க அப்படி மாறாது. ஏன் அப்படின்னா வாச்சக பதி அப்படி சேரல, வாச்சஸும் பதியும் சேர்த்து வாச்சஸ்பதியா மாறி இருக்கு. புனக அப்படிங்கிற வார்த்தை அதே மாதிரி புனரும் தான் மாறும். ஏன்னா ஒரிஜினல் வார்த்தையே புனர், அதனால அது புனரும் தான் மாறும். மற்ற ரூல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அப்ளை ஆகாது. வாச்சஸ்பதி அதுக்கு கூட வாச்சஸ்பதித்த அப்படிங்கிறதுனால அது வாச்சஸ்பதி தாம்னு மாறும். க அப்படின்னா தன்மை. ஹி தாபியாம் மூகாஹா ச வாச்சஸ்பதி வாச்சஸ்பதித வாச்சஸ்பதிதாம் ஹி தாபியாம். நாலீக நீகாஷ பத ஆகிருதாபியாம் ஆகிருத பியாம் சேர்ந்தது. நானா வி மோக ஆதி நிவாரிக நிவாரிகா பியாம். நமத்து ஜன அபி இஷ்ட ததி பிரத நம ஜனாபீஷ்ட ததி பிரதாபியாம். யாருக்கிட்ட எல்லாம் இன்னும் சமயம் இருக்கு குரு அஷ்டம் தொடங்குறதுக்கு? இந்த செகண்ட் லைன் ஒரு தடவை சொல்லுங்க குருஜி. நானா விமோகாதி நானா விமோக ஆதி நிவாரிகா. நிவாரணம் நிவாரிகா நிவாரணம். நன்றி குருஜி. யார் யார்கிட்ட எவ்வளவு சமயம் இருக்கு?
நிமிஷம் இருக்கு சாமிஜி, எனக்கு டியூஷனா? 10 நிமிஷம் இருக்குண்ணே. 10 நிமிஷமா? ஒரு 5:50 ஆச்சு சாமி. ஆமா, ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆமா. நான் இது அர்த்தம் இவ்வளவு நாள் போகும்னு நினைக்கல. குருவஷ்டகம் முதல் ஸ்லோகம். ஷரீரம் சுரூபம் யதா வா கலத்ரம் யஷஹ சாரு சித்ரம் தனம் மேரு துல்யம். குரோஹோ அங்க்ரி பத்மே மனஹ சேத் ந லக்னம் ததஹ கிம். யஷஹ சாரு சேரும்போது என்ன ஆகும்? விசர்க்கத்துக்கு பிறகு சா வந்திருக்கு. ஈஸ்வரம் விசர்க்கம் இஷா மாறும். அப்ப யசாரு. குரோஹோ அங்கிரி வல்லின வரல, கச்சட்ட தப்பா வரல. அது இர்ரா மாறி, விசர்க்கம் இர்ரா மாறி, அந்த இர்ரு ஆ கூட சேர்ந்து ராவா மாறி குரோரங்கி. ரேப்பம் ரக்காரம் வரும். குரோரங்கி பத்மே மனஹ சேத் என்னாகும்? விசர்க்கம் ஷகாரமா மாறி மனஷ் சேத்துன்னு மாறும். சேத்து ந, இத்துக்கு பிறகு நான் வருது. அப்ப அந்த இத்து இன்னா மாறும். நம்ம ஏற்கனவே ஒரு சில சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கோம். அப்படி இந்த இத்து இன்னா மாறுறதுனால சேத்து நங்கிறது சேன்ன அப்படின்னு ஆயிடும். லக்னம். ததஹ கிம்னு சொல்லலாம். ஓஹோ கஃபௌச்ச அல்லது ததஹ்கிம். தமிழ்ல அஹ்னா எஹ்து எஹ்ஹு அஹ்து அப்படின்னு சொல்றது மாதிரி ததஹ்கிம் அப்படின்னு சொல்லலாம். ததஹ்கிம் 4 தடவை. ஷரீரம் சுரூபம் யதா வா கலத்ரம். அனசூயா. சதாரோக முக்தம். சதாரோக முக்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா? சதாரோக முக்தம். நான் அனுப்புனதுல அப்படியா இருக்குது? நான் அனுப்புன லிங்க்லயே. ஆமா ஆமா சாமி. இது அந்த இதுல பார்க்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படிதானா சுவாமி? நீங்க சொல்றது அந்த ஆதிசங்கர குரு அஷ்டகம் அதுல இருக்குது. அந்த ஆப்ல அது என்னது, விஞ்ஞானம் ஆப்ல பாக்குறீங்களா? விஞ்ஞானம் ஆப்ல ததாதான் சுவாமிஜி இருக்குது. சதா இல்ல, ததா தான் இருக்குது. ஆதிசங்கர குரு அஷ்டகம் அனுப்பியிருக்கீங்க எல்லாம், அதுல சதா இருக்குது. சதாவா கலத்ரம் அப்படின்னு இருக்குது. சரி, ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த பாட்டத்துக்கு மாறிக்கீங்க. ஆதிசங்கரர் குரு அஷ்டகம் இல்ல, நான் சொல்ற பாட்டம் யதா ததா இருந்தாலும் சரி, சதா இருந்தாலும் சரி, யதா வா அப்படின்னு மாத்திக்கிங்க.
சரிங்க சுவாமிஜி. யதாவா கலத்திரம், கலத்திரம்னு மாத்திக்கோங்க. பாக்கி காரியங்கள் நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ஷரீரம் சுரூபம் யதாவா கலத்திரம். शरीरं सुरूपं यथा वा कलत्रम् शरीरं सुरूपं यथा वा कलत्रम् यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यम्. यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यम् यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नम्. குருஜி வேற இருக்கு குருஜி. என்ன இருக்கு? மனச்சேன லக்னம் இருக்கு குருஜி. அதுக்கப்புறம் தான் குரோரங்கி பத்மே இருக்கு. நீங்க குரோரங்கி பத்மே மனச்சேன லக்னம் சொல்றீங்கல்ல குருஜி. என்னோட இதுல வந்து மனச்சேன லக்னம் குரோரங்கி பத்மேன்னு இருக்கு. டெக்னிக்கலா எப்படி சொன்னாலும் சரிதான். என்னுடைய பாடம் இப்படி இருக்க போறதுனால நான் எல்லா பாட்டையும் இப்படிதான் சொல்ல போறேங்கிறதுனால, நான் இப்படி படிச்சேங்கிறதுனால நீங்களும் திருத்திக்க வேண்டியதுதான். நீங்க சென்டென்ஸ்ல இருந்து எடுத்துக்கீங்க குருஜி. இது எங்களுக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? மனசேன லக்னம் குரூரங்கிரி பத்மே. எனக்கு அப்படிதான் இருக்கு சுவாமி. ஆப்லயே அப்படிதான் சுவாமிஜி இருக்குது. சரி, நான் அதை கவனிச்சிருக்கணும். கவனிக்காது ஏன் தப்பு? குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம்னா அது ஒரு வாக்கியம் மாதிரி. மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மேனா அது ஒரு கவிதை மாதிரி. என்னுடைய பாடம் நான் படிச்சதெல்லாம் இப்படிதான் இருக்கான. நீங்களும் அப்படி மாத்திக்கிங்க. அர்த்தம்ல வந்து வித்தியாசம் கிடையாது. குருவினுடைய பாதங்களில் மனம் ஒட்டவில்லையானால் அப்படின்னு நான் படிக்கிறேன். மனம் ஒட்டவில்லையானால் குருவினுடைய பாதங்களில் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற பாட்டம். அவ்வளவுதான். குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம். குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம் குரோரங்கிரி பத்மே மனச்சேன லக்னம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ததः கிம் ततः किं 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 சேர்த்து படிக்கிறீங்கன்னா படிச்சிருங்க. शरीरं गुरुजी रेगुलर ट्यून சொல்லுங்க गुरुजी. शरीरं स्वरूपं यथा वा कलत्रम्. शरीरं सुरूपं यथा वा कलत्रम् यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नं ततः किं ततः किं ततः किं ततः किम् मायुषा शरीरं सुरूपं यदा वा कलत्रं यदश्चारुचित्रं धनं मेरुतुल्यम् गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं ददकिं 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 ददकिम्. வைரமுத்து. शरीरं स्वरूपं यदा वा कलत्रं यशसारुचित्रं धनमेरुतुल्यं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नं ददकिं 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 ददकिं. शरीरं स्वरूपं यदा वा कलत्रं यशसारुचित्रं धनमेरुतुल्यं गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन लग्नं ददकिं 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 ददकिम्. அபிதா.
சரீரம் சுரூபம் யதா வாகலத்ரம் யசசாரு சித்ரம் தனம் மேருதுல்யம் क्रोरङ्कृपत्मे मनसेन लग्नं ददस्किं 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 ददस्किम् தத இஸ் இல்ல, ததஹ்கிம் ததஹ்கிம். காவ கா எஹ் கா மாதிரி சொல்லணும். திருப்பி சொல்லுங்க. ததஹ்கிம் ததஹ்கிம். இஸ் இல்ல, எஹ் சொல்றோம் இல்லையா, அந்த அக்கன்னா போட்டு கா, அத மாதிரி ததஹ்கிம் 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 அப்படின்னு சொல்லணும். ததகிம் 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 ததகிம். கவிதா மைக்கு அன்மியூட் பண்ணணும். கவிதா சரி, கவிதாவுக்கு இன்டர்நெட் வேலை செய்யலையா நம்ம வாங்கிட்டா போன் இங்க ஒருத்தன் வாங்குறான் கையில. அதுல சரி சொல்லுங்க. சரீரம் ரூபம் ஏதன் வாகளத்ரம் யசஸ்ரு சித்ரம் தனம் மேருதுல்யம் குரோரங்கி ரிபத்மே மனசேந்திரிய லக்னம் ததத்கிம் 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 ததத்கிம். சரி, பாக்குறேன் இந்த என்னுடைய பாட்டம் எங்க கிடைக்கும் பாக்குறேன். என்கிட்டே ஒருவேளை காப்பி இருந்தாலும் இருக்கும். நான் ரிஷிகேஷ் பூஜா புக் ஒண்ணு கம்போஸ் பண்ணியிருந்தேன். அதுல இருந்ததுன்னா அதுல இருந்து எடுத்து குரூப்ல போடுறேன். அடுத்த வாரத்துக்கு குழப்பத்தை தவிர்த்துருவோம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அறுப்பு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமக்கு அடுத்த